பிஎட் படிக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் வினோத். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் டிசிப்ளின் அண்ட் சப்ஜெக்ட். அதாவது தமிழ் என்னென்னா பாடப்பிரிவுகளையும் பாடங்களையும் புரிந்து கொள்ளுதல். இந்த பேப்பர் ஆஃப் பேப்பர், மொத்தம் 50 மார்க்கு. 15 மார்க்கு இன்டர்னல், 35 மார்க்கு நம்ம ரிட்டன், அதாவது எக்ஸாம் எழுதணும். ஓகே, அது இந்த பேப்பர் வர மண்டே நடக்க போகுது. இதில் முக்கியமான கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பாடத்தை கலைத்திட்டத்திலிருந்து விலக்குவதற்கான காரணங்களை விவரி. ஓகே, ஒரு பாடத்தை கலைத்திட்டத்திலிருந்து விலக்குவதற்கான காரணங்களை விவரி. 2, கலைத்திட்டத்திற்கான பாடப்பொருளை தேர்ந்தெடுத்தின் தகுதிப்பாடுகளை விவரி. அதாவது இந்த 2 கொஸ்டினுமே சேர்ந்து ஒரே மாதிரியே கூட இருக்கும். அதாவது வேறு மாதிரி கூட கேட்கலாம். அதாவது எப்படி கேட்கலாம், அதாவது ஒரு கலைத்திட்டத்திலிருந்து பாடப்பொருள் நீக்குவதற்கான அல்லது சேர்ப்பதற்கான வழிமுறைகளை கூறுன்னு சொல்லி கேட்பாங்க. இப்படி கூட கேட்கலாம். அதாவது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் இந்த யூனிட்டில் ரொம்ப பார்த்துக்குங்க. அது கலைத்திட்டத்திற்கான பாடப்பொருளை தேர்ந்தெடுத்தின் தகுதிப்பாடுகளை விவரி. 3, பாடமைய கலைத்திட்டத்தின் முக்கிய அம்சங்களை விவாதிக்க. பாடமைய கலைத்திட்டத்தின் முக்கிய அம்சங்களை விவாதிக்க. 4, பாடநூல் என்றால் என்ன, அவற்றின் முக்கிய பயன்களையும் சிறந்த பாடநூலின் பண்புகளையும் சுருக்கமாக எழுதுக. 5, வாழ்க்கைசார் கலைத்திட்டம் பற்றி எழுதுக. வாழ்க்கைசார் கலைத்திட்டம் பற்றி எழுதுக. 6, கற்பவர் மைய கலைத்திட்டம் பற்றிய கருத்து யாது, அவற்றின் நிறைகளை எழுதுக. கற்பவர் மைய கலைத்திட்டம் பற்றிய கருத்து யாது, அவற்றின் நிறைகளை எழுதுக. 7, தேசிய முன்னேற்றத்திற்கு உதவும் வகையிலான அறிவியல் மற்றும் கணிதம் கற்பித்தலின் முக்கியத்துவத்தை விவரி. தேசிய முன்னேற்றத்திற்கு உதவும் வகையிலான அறிவியல் மற்றும் கணிதம் கற்பித்தலின் முக்கியத்துவத்தை விவரி. அதாவது 2 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம போட்டிருக்கோம். இந்த கொஸ்டின் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த 2 வீடியோவை படிச்சிங்க. இந்த 2 வீடியோவும் பார்த்துங்க. இந்த 2 வீடியோவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் போட்டிருப்பேன். இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இதுக்கு முன்னால் இன்னொரு வீடியோ போட்டிருப்பேன். அதாவது அதில் என்ன போட்டிருப்பேன்னா அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2 போட்டிருப்பேன். அதையும் பார்த்துக்குங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளை சண்டே தான். நாளைக்கு ஒரு நாள் ஃப்ரீ இருக்குது. அழகாக நீங்கள் ஈஸியாக படிச்சுட்டு ஈஸியாக அழகாக எழுதிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே, நன்றி.